ஹலோ கைஸ், வெல்கம் இன்னும் வரைக்கும். இப்போ நான் பார்க்குறது பார்ட் 19. நான் கைஸ் பார்க்கலாம் நானும் பேசாமல் சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹீரோ தான் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து எம்பரர் வந்து அந்த இடத்த விட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்தது இந்த ஆஸ்கல், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸ், இவங்க ரெண்டு இருந்தான். இது மூலம் வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கு தான் பெனிஃபிட் கிடச்சிது. மக்கள் மத்தியில் வந்து அவங்கள வந்து ஹீரோஸ்ன்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி என்னென்னா வந்து இது எல்லா மான்ஸ்டர் வந்து அதாவது அங்கே வந்ததுக்கும் இத்தனை மக்கள் இறந்ததுக்கும் காரணம் வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் அரின்னை வந்து சொல்லி அவங்க மேலே வந்து ஒரு பொய் பழி வந்து போட்டுட்டாங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து அந்த ஸ்டோன். அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி அரினை வந்து இந்த அகாடமி விட்டு கிக் அவுட் பண்ண வச்சு இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த வச்சு அவளை வந்து தனியாக ஒரு ஐலாண்டில் வச்சு இந்த மாதிரி அவள் வந்து அப்படி இறந்து போனால் இதுக்கு மோஸ்ட்டாக பெனிஃபிட் ஆகிறது வந்து அந்த ரெண்டு பரதேசி நாயகி தான். ஆனால் எப்படியோ நான் வந்து இதை நடக்காமல் நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிமானிக்ஸோட வந்துட்டு எப்போ அந்த டிமானிக் க்ரீச்சர்ஸோடவே இந்த ஹியூமன்ஸ் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்கானு போல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஆமாம் உண்மை தான், சரி நம்ம திறமை இந்த மாதிரி எமிலிக்கிட்ட போகணும், இந்த மாதிரி அவள் பயந்துட்டுருப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொன்று வந்து தோணுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவளோட பேர் எமிலின்னு தான் சொன்னான். அவகிட்டையும் வந்து அந்த ஸ்டோனோட எசன்ஸ் இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கே ஷாக் ஆகிட்டு இருப்பார். அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கிட்டை அந்த நானா வந்து ஒரு மாதிரி அவள் கான்சியஸ்னஸ்லேயே இல்லை, அவள் வந்து இந்த மாதிரி அவள் அட்டாக் பண்ண வந்து ரெடியாக இருப்பாள். அப்போ என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி எமிலி தான் வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஃபீல் ஆகிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பிரெயின் வந்துட்டு எனக்கு என்னால் இதை கொஞ்சம் கூட நம்ப முடியல, என்னாச்சுன்னு தெரியல எங்கள் மிஸ்க்கு. ஆனால் இவங்க இந்த மாதிரி எமிலி தான் வந்து அவங்க கொல்லணும்னு பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் என்னால் வந்து இவங்களை எதிர்த்து அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களை நான் சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப வளர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் ஆகிட்டு இருக்க. அந்த நானாக வந்து அட்டாக் பண்ண வந்துடும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இவன் வந்துட்டு என்னால் வந்து ஒரு ஸ்வாடம் கூட என்னால் தூக்க முடியல, அந்தளவுக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து தடுக்குது. சரி எப்படி தான் நான் இறக்கத்தான் போகிறாங்கும் போது ஹீரோ வந்து நடுவில் அந்த அட்டாக் வாங்கிக்குவார். அப்படி அட்டாக் வாங்கணும்னு வந்துட்டு அந்த டெமானிக் ஸ்வாட் பின்னாடி போய் அந்த டையை எடுத்து வந்து நசுக்கி உடச்சிரும். உடச்சதுக்கப்புறம் வந்துட்டு நானா கண் மூலி நீ வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி அன்கான்சியஸாக இருக்க போகிற, உன்னோட பாப்பாவை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவள் கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஹீரோவோட பேக்கில் வந்து அடிபட்டிருக்கும். அதை அப்போ நான் தான் இந்த மாதிரி உங்களை காயப்படுத்திட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நானா, இதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து இதை தெரிஞ்சே பண்ணல, அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு அந்தளவுக்கு வலிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்போ சீனம் கட்டது கைஸ். சீனங்கிட்ட அந்த பிரின்ஸ் வந்து ஷாக்காகிறான். என்னடா இங்கே நிறைய மான்ஸ்டர் வந்து இருக்கணுமே, ஏன் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கிங் இருந்துட்டு நல்ல வேலை இங்கே எந்த மான்ஸ்டருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்னா இது ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் வந்து சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி ஃபாதர் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம அரின் அவள் தான் வந்து ஓடி வந்துட்டுருப்பா. அதை பார்த்து இவனுக்கு ரெண்டு பேத்துக்குமே ஷாக்கு, எப்படி வந்து உயிரோடு இருக்கா, அவ்வளோ ஸ்கெட்ச் போட்டோமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அரின் வந்து இந்த மாதிரி அப்பா நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை, உனக்கும் எதுவும் ஆகலை என்னோட டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரின் வந்து அந்த மாதிரி அவனோட பிரதரை பார்க்கும்போது அவளுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா ஹீரோ தான் சொல்லியிருப்பார்ல இந்த மாதிரி நெக்லஸ்லேருந்து அந்த மாதிரி அந்த மாஸ்டர்லாம் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நெக்லஸ் கொடுத்தது வந்து இவன் தானா, என்னோடய மனசு வந்து 1000 கேள்வி இருக்குது, ஆனால் என்னால் வந்து இப்போ அது கேட்டுருக்க முடியும், இப்போ நான் வந்து இப்போ இங்கேருந்து சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க போட்ட எல்லா ஸ்கெட்சுமே வந்து இப்போது கொலாப்ஸ் ஆகுது. இவங்க வந்து இந்த அரின் மேலே பழியை போட்டு இவங்க நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பார்த்தா இப்போ எல்லாமே வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த மாதிரி அலிஸும் வந்து இருந்துட்டு அவளும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கும். அலிஸ் அப்புறம் அந்த லூனா அவங்க பின்னாடி சில நைட்ஸ் எல்லாம் வந்து க்ரீட்டிங்ஸ் மெஜஸ்டி அப்படின்னு சொல்லும்போது நீ தான் அந்த அலிஸ் வர்ட்டா, என்னோட டாக்டரை வந்து ப்ரொடக்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்கல் நாய் போய் அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸோட காலில் வந்து ஏதோ சொல்ல இந்த அரின் வந்துட்டு இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரின்ஸ் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அவனோட கத்தி எடுத்து லூனா முன்னாடி வந்து நீட்ட. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. அப்போ இந்த மெஜஸ்டி வந்துட்டு என்னடா பண்ணுற, கத்தி கீழே போடுறா, உன்னோட லைனை வந்து கிராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும்ப்பா இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே வந்து இந்த லூனா தான், இந்த மாதிரி கிராம் எம்பையர்லேருந்து இங்கே வந்து நம்மளோட எம்பையர் வந்து கொலாப்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா, இது மூலம் வந்து உங்களை கொல்ல பார்த்துருக்கா, இத்தனை வேலையை வந்து அவள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு இது நல்லா தெரியுமா, நீ தேவையில்லாமல் இப்படி தெரியாமல் பாய் விட்டினா இது பின்னாடி பெரிய பிரச்சனையாக போகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஸ்கல் வந்துட்டு ஏன்னா
எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ரூமில் போய் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஆறா வந்து எமிட் ஆகிட்டு இருக்கிறது வந்து நான் பார்த்தேன் மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு அந்த ஃபஸ்ட் பிரின்ஸ் வந்துட்டு ஆமாப்பா எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து எப்படியாவது இதை உண்மையை வந்து வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அரின் மேலே போட இருக்கிற பழியை வந்து மாற்றி லூனா மேலே போட்டுருவாங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் ஹீரோ அந்த மெஜஸ்டி வந்து சரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுவான். இப்போ சீனங்கட்டை ஹீரோவுக்கு வந்து நம்ம அலிஸ் வந்து கட்டு போட்டு விட்டுருப்பா. அப்போது அலிஸ் இருந்துட்டு நீ நல்ல வேலை பண்ண, இந்த மாதிரி மான்ஸ்டர் வந்து உள்ளே வந்தோடனே வந்து நீ அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்ட, இல்லைனா வந்து பெரிய ஆபத்தில் போய் முடிச்சிருக்கும். ஆனால் என்னை காப்பாற்றணும் அவன் யாருன்னு தெரியல, அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான், அவனுக்கும் உன்னோட ஹைட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தான். இப்போ தான்ப்பா நான் நோட்டீஸ் பண்ணுறேன், நீ ரொம்ப ஃபிட் ஆகிட்ட, உன்னோட உடம்புல சில தழும்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட மசில் டச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்னை டீஸ் பண்ணிகிட்டு இருக்காது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்க. அப்போ வந்து அந்த ஆஸ்கர் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் நினச்ச மாதிரியே ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அந்த விஷயம் நடந்துச்சுல்ல, அங்கே வந்து உனக்கு ஏதாவது ஃபிஷ்ஷியாக உனக்கு யாராவது வந்து ஸ்டோன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு சொல்லும்போது அலிஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவா. ஏன் வந்து இந்த மாதிரி கெயின் வந்து ஆஸ்கல் கிட்டேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆஸ்கலோட உண்மையான ஒரு க்ரூரியல் அந்த ஸ்டைடை பற்றி நம்ம கெயினுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அலிஸ் நினச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இப்போ அவன் வந்து நலம் விசாரிக்கும் மாதிரி விசாரிக்கிறானா பரதேசி நாய், இவன் தான் எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கான், இப்போ வந்து அவன் ஸ்டோனை கேட்குறான்னா வந்து இதுக்கு பின்னாடி வந்து அந்த ஸ்டோனை யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து இவன் ஸ்பேஸ் கோட்டாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோன் வந்து அந்த லூனா ரூம்லேருந்துன்னு சொல்லி சொன்னேன் இல்லை, அந்த லூனா ரூமில் வச்சது யார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு மெர்ச்சன்ட் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து இன்றைக்கி காலையில் வந்து இறந்த நிலையில் வந்து சடலமாக வந்து எல்லோரும் பார்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு இந்த நாய் தான் எல்லாம் பண்ணியிருக்குது. இப்போ எமிலி மேலே நான் எமிலிக்கு சொன்னேன்னா இவன் போய் எமிலியும் போட்டு தள்ளிட்டு இவன் யோகியமாக இரு மாதிரி பேசிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு வந்து யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து எனக்கு வந்து டயர்டாக நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி அலிஸ் இருந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி கெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் போகும்போது அவன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு போவான். இந்த மாதிரி அந்த ஸ்டோன் வச்சுக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் எல்லா மாஸ்டரும் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாஸ்டர்வங்களாம் வந்து இவங்க இறந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா நீ வந்து பொழைச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சீனங்கட்டா இருக்கு. சீனங்கிட்ட இந்த மாதிரி பிரின்ஸுக்கு அந்த நெக்லஸ் வந்து ஒரு மெய்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாள். அவளை வந்து இந்த மாதிரி ரத்த வளத்தில் இருக்க அவளை யார் கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தா நம்ம போரிஸ் அவன் தான் வந்து இந்த மாதிரி கொண்டுகிட்டு இருப்பான். நான் எவ்வளோ ஸ்கெட்சு போட்டு வச்சேன் தெரியுமா, எல்லாமே இப்போ வந்து ஃபெயிலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மெய்டை கொண்டதுக்கப்புறம் இரு நான் வந்து இந்த சடலத்தை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, நான் இதுக்கு முன்னாடி அந்த மெர்ச்சட்டை கொன்று அவனோட சடலத்தை வந்து இது விட்டுட்டு போயிட்டேன், அது தப்பாக போயிடுச்சு. இந்த மாதிரி அவன் ஒரு ஸ்பிரிட்டை சமன் பண்ணுறான், அது வந்து நல்லா ஒரு நாய் மாதிரி இருக்குது, அதை வச்சு அந்த ஸ்பிரிட்டை வச்சு இவன் வந்து இந்த பாடியை வந்து சாப்பிட விட்டுறான். அப்படி சாப்பிட விட்டு இப்போ சீனங்கட்டை அந்த லூனா வந்து இந்த எம்பரர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இவன் வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி அவளை ரிலீஸ் பண்ணிங்க, இதுக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே வந்து அந்த கிராம் எம்பையர்னு சொல்லப்போகிற அந்த எம்பையர் தான், நீங்கள் ஏன் வந்து இது அவளை விட்டீங்க அப்படின்னு சொல்லி இவன் கதறிட்டு இருக்க. அதுக்கு அந்த கிங் வந்துட்டு இல்லை இப்போதைக்கு வந்து அவளை வச்சுருக்கிறது வந்து சின்ன ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும், அதனால் வந்து என்னால் வந்து அவளை வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கிராம எம்பையரை பார்த்து பயப்படுறீங்களா, நீங்கள் மட்டும் அவங்கள தைரியமாக எடுத்து போர் செஞ்சிங்கன்னா நம்மளோட பார்டரையெல்லாம் இன்னும் விரிவுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிங் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இவன் வந்து ஸ்டன்னாகி நிற்கும்போது இந்த மாதிரி பார்டரை விரிவுபடுத்த போறியா, அது நல்ல பிளான் தான், நல்ல கோல் தான், ஆனால் நீ முட்டாள் மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, கிராம எம்பையர் கூட மட்டும்தான் நம்ம பார்டரை வந்து ஷேர் பண்ணுறான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரி தான் வந்து சென்ட்ரல் இருக்குது, சுற்றி வந்து எத்தனை கண்ட்ரி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இப்போ நான் அந்த கிராமிய பேர் கூட பிரச்சனை வச்சேன்னு வையேன் மற்ற எல்லா கண்ட்ரியும் வந்து பேக் அடிக்க ஆரம்பிப்பானுங்க. அப்போ டீமன் இல்லத்துலேருந்து வர்ற அந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து யார் வந்து காப்பாற்றுவா, அந்த டீமன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வராமக்கிறதுக்கு வந்து அந்த 5 நாடுகள் தான் பொறுப்பேற்றுருக்கணும். அதனால் தேவையில்லாத வார் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா நிறையா மக்கள்கள் இறப்பாங்க, சில
கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து கேள்விக்குறியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோன் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரின்ஸ் வந்துட்டு நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, வாயை முடுறா, அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ வந்து ஒன்று அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆனாலும் வந்து உனக்கு அடைஞ்சே ஆகணும்னு நீ வந்து ட்ரை பண்ணுற ஆள் தான், நீ எப்போ இருந்துடா நீ இப்படி மாறின அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்பான். ஏன்னா அவனுக்கு போட்ட பிளான் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிங்குக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உன்னைத்தான் வந்து எம்பரராக அடுத்த எம்பரராக மாற்றுறதுக்கு வந்து நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ வந்து அதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தனாயிட்ட, உன்னை விட அந்த அரின் இருக்கா பாரு, அவள் தான் பெஸ்ட்டு எம்பரராக இருப்பா, என் கண்ணு முன்னாடி நிற்காத இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து கடுப்பாயிட்டு இருப்பான். இந்த மாதிரி அரின் நினச்சிட்டு அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக அவளோட ரூமுக்கு போகும்போது அந்த காமனர் வந்து தடுப்பான். இந்த மாதிரி யங் மிஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளை அடித்து வச்சு போட்டு அவன் வந்து அந்த அரின் கிட்ட போய் நான் வந்து என்னோடய சிஸ்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த அரின் வந்துட்டு நீ பண்ணுறதுக்கு பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இது வரைக்கும் அவள் எப்படி பயந்து பேசிகிட்டு இருப்பாளோ இப்போ வந்து அவள் கொஞ்சம் கூட ஒரு பயம் கிடையாது, அவளுக்கு அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதை வந்து அவள் தாண்டி வந்துட்டா. அவளுக்கு வந்து இப்போ பயமே இல்லாமல் தைரியமாக கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இவன் வந்துட்டு தொடநடுங்கிட்டு பேசிகிட்டு இருப்பான், வேர் தூத்திட்டு. நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்க. இதோடையே இந்த பாட்டு முடியுது கேஸ். நெக்ஸ்ட் பண்ணிடுறீங்க. பை கேஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.